இட்ஸ் மண்டே ஆஃப்டர்நூன். இப்போ எல்லோரும் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சைட்டுக்கு போயிட்டுருக்கோம். அக்காவோட பழைய வீட்டில் இருந்து புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஏரியாவுக்கு தான் எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. இந்த சைடு அந்த சைடும் பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது. அங்கங்கே ஒரு ஒரு வீடு இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனு. இன்னும் வேலை வந்து எதுவுமே கம்ப்ளீட் ஆகலை. உள்ளே மட்டும்தான் வேலை வந்து முடிச்சிருக்காங்க. இன்னும் ஃப்ரண்ட்டில் மேலே எல்லாமே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வந்து போயிட்டு தான் இருக்குது. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் ஹால் பாருங்கள், நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும். இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் ஹால் கொடுத்துருக்காங்க. இது வந்து பூஜை ரூம் மாதிரி செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இந்த சைடு சாமி ஃபோட்டோ வச்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த சைட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா இது வந்து கிச்சன். நீட்டாக இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கிச்சன் அமைச்சிருக்காங்க. இதுவுமே ஒர்க்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, போயிட்டு தான் இருக்குது. ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். மொத்தம் 2 பெட்ரூம் வருது இந்த வீட்டுக்கு. இது ஒரு பெட்ரூமு. இதுக்கு ஆப்போசிட்லேயே அந்த சைடில் இருக்கிறது இன்னொரு பெட்ரூம். அப்படியே வெளியில் வந்தோன்னா பேக் சைட் டோர் வந்து வந்துடுது. இதுதான் வந்து வீட்டோட பேக் சைடு. நல்லா வால்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் வந்து நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடு ஒரு பாத்ரூம் வந்து அமைச்சிருக்காங்க. இன்னும் ஒர்க்கு எதுவுமே ஃபினிஷ் ஆகலை, எல்லாமே போயிட்டே தான் இருக்குது. இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. இன்னும் வாசக்காலுக்கு முன்னாடிலாம் வந்து டைல்ஸ்லாம் ஒட்டணும். நிறைய வேலை இருக்குது, இன்னும் வேலை எதுவுமே முடியல. உள்ளே மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.